எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களில் ஒருவன். ஜப்பானிய மொழியில நீ பார்ட்டிகள் எப்படி பயன்படுத்துறாங்க? எப்படி அத பயன்படுத்தி சென்டென்ஸ் மேக் பண்றாங்க? அப்படிங்கிறத பத்தி நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்லி தர போறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த நீ என்பது ஜப்பானியத்தில் மிகவும் பொதுவாக பயன்படுத்தப்படும் பார்ட்டிகிள். அது ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ஷன் அல்லது லொகேஷன் இத குறிக்கக்கூடிய ஒரு சொல் தான் நீ பார்ட்டிகிள். டைரக்ஷன் அல்லது லொகேஷன் இதை குறிக்கக்கூடிய ஒரு துகள் தான் நீ பார்ட்டிகிள். டைம் பை டார்கெட், நேரம் அல்லது குறிக்கோள், இதையும் டைம் பை டார்கெட். நீ என்பது ஜப்பானியத்தில் மிகவும் பொதுவாக பயன்படுத்தப்படும் பார்ட்டிகிள். அது இரு முக்கிய பங்கு வகிக்கிறது. டைரக்ஷன் அல்லது லொகேஷன், டைம் அல்லது குறிக்கோள், இது போன்ற விஷயங்களை குறிக்கிறது தான் நீ பார்ட்டிகிள். இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். இடம் அல்லது நோக்கம், இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ ஹெயானி ஹோன்கா அரிமாஸ், அறையில் புத்தகம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுக்கு என்னோட அறையில் புத்தகம் இருக்கிறது அப்படிங்கிறது இதோட அர்த்தம். கக்கோனி இக்கிமாஸ், பள்ளிக்கு செல்கிறேன். அப்புறம் ரெண்டாவது உதாரணம் பார்த்தோம்னா, நேரம் அல்லது குறிப்பிட்ட நேரம், டைம் அல்லது ஸ்பெசிஃபிக் டைம். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. கோகோ சாஞ்சி நீ தென்வா சிமாஸ். மதியம் 3 மணிக்கு அழைக்கிறேன். அது மதியானம் 3 மணிக்கு கால் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. கோகோனா மதியம், 3 மணி, சாஞ்சினா 3 மணி, தென்வா சிமாஸ், தென்வானா அழைப்பு செய்கிறேன், சிமாஸ்னா செய்கிறேன், அழைப்பு செய்கிறேன். மதியம் 3 மணிக்கு அழைக்கிறேன் அப்படின்னு வரும் அர்த்தம். இந்த மாதிரி இடங்கள்ல தான் நீ பார்ட்டிகிள் பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் மூணாவது உதாரணம் பார்த்தீங்கன்னா, குறிக்கோள். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, குறைவா, ஒரு எடுத்துக்காட்டுக்கு குறைவா, தோமோதாச்சி நீ ஆகேமாஸ். குறைவா தோமோதாச்சி நீ ஆகேமாஸ். இதோட அர்த்தம் பார்த்தீங்கன்னா, குறைனா இது நண்பருக்கு தருகிறேன் அப்படின்னு அர்த்தம். தோமதாச்சினா நண்பர், அகேமாஸ்னா அதாவது தருகிறேன், கொடுக்கிறேன், அந்த மாதிரி அர்த்தம். குறைவா தோமதாச்சினி ஆகிமாஸ். அப்புறம் இந்த இதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்ல போனா, சென்சே நீ கிகிமாஸ்.
ஆசிரியரிடம் கேட்கிறேன். சென்சேனா ஆசிரியர், ஆசிரியரிடத்தில் கேட்கிறேன் அப்படின்னு அர்த்தம். கிக்கிமாஸ்னா கேட்கிறேன். அது ஈஸியாக நீங்கள் நினைவில் வச்சுக்கொள்றதுக்கு ஒரு இது சொல்கிறேன். நீ டு, அட்டு, ஆன் போல், அதாவது இங்கிலீஷில் இந்த மாதிரி கிராமர் போலவும், இடம், நேரம், நோக்கம் அல்லது குறிக்கோள் காட்டும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் நீ பார்ட்டிக்கலை நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்த எல்லோருக்கும் நன்றி.